ஸோ ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். தட் மீன்ஸ் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கம்பெனிஸ் வந்து தன்னோட ஷேர்ஸை வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு விடுவாங்க. அதான் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸ். ஸோ என்எஸ்சி வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஐபிஓக்கு வர்றதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சர்டிஃபிகேட்னால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் NOC, நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா என்எஸ்சி வந்து உங்களுக்கு ஐபிஓ ரிலீஸ் ஆகும். மேபி திஸ் இயர் இந்த 2026 வந்து அதுக்கான டிசைட் பண்ணிட்டு என்னைக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்றது சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல ஐபிஓ. என்எஸ்சி அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ஸில் சம் லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வாங்குறது அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக தான் இது வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ அந்த டைம் எல்லாமே சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அந்த டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். ஸோ அது வரும்போது டேட் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பெட்டர் யூ ஸ்டடி அபவுட் த என்எஸ்சி. ஸோ படித்து வச்சுக்கிறங்க. ஸோ வர அன்றைக்கி நான் உங்களுக்கு எப்போ லிஸ்ட் ஆகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். நிறைய ஐபிஓஸ் வந்துக்கிட்டே இருக்குது. பட் அந்த ஐபிஓஸை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக அதை பார்த்து அதோட ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஐபிஓஸில் நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு லாங் டேர்முக்கு வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு செல் பண்ணுறது அப்படின்றது பார்த்து பண்ணுங்கள். இதுக்கான டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.